பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து நீங்கள் வழிபாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வேறு லெவலில் போயிடுவீங்க, யோகக்காரனா ஆயிடுவீங்க. ஆமாம்மா. ஏன்னா இந்த பிரபஞ்சம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை அவ்வளோ ஒரு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் டைமிங்கு சொல்லுங்க பார்ப்போம். 4:30 4:30. இப்போ 4:30க்கு நடுவில் நமக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குது இல்லையா? நீங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்குள்ளே உங்களை உடம்ப சுத்தம் பண்ணிவிட்டு, உங்கள் மைண்டையும் மனசையும் உடம்பையும் சுத்தம் பண்ணிவிட்டு, மேலே மொட்டை மாடிக்கோ இல்லை வெளியில் பார்த்துட்டு இறைவனை பார்த்துட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு வணங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு உங்களோட வழிபாடு நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்களோ ஃபஸ்ட்டு அந்த பிரபஞ்சத்தை பார்த்து வணங்குறது என்னென்னா, இன்றைய பொழுது எந்த பொழுதாக இருக்கணும், நல்ல பொழுதாக இருக்கணும், இன்றைக்கி நான் என்னென்ன வேலையாக போகிறனோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். நான் ஒருத்தர் லோன் வாங்க போகிறேன், இடம் கட்ட போகிறேன், வீடு கட்ட போகிறேன், ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன், கார் வாங்க போகிறேன், பைக் வாங்க போகிறேன், இன்டர்வியூக்கு போக போகிறேன், ஒருத்தர்கிட்ட பேச போகிறேன், டீல் பண்ண போகிறேன், ஒரு சைன் பண்ண போகிறேன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சைன் பண்ண போகிறேன், எதுவானாலும் சரி நீங்கள் படித்தவங்ககிட்ட சொல்லுங்க ஐயா, மற்றவங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை.